ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உனக்கானதை கேள் அப்படிங்கிற தலைப்பில் உனக்கு என்ன வேணும், என்னதான் வேணும், உனக்கு ஃபைனலாக என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், எங்கேயாவது போகணும், ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஊருக்கு போகணும், அங்கே என்ன காரியம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கவனம் செலுத்துவோம். ஆனால் எப்போ போகிறோம், எப்படி போகிறோம், எதில் போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பிற்பாடு தான் நம்ம யோசிப்போம். ஓகேங்களா? அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பெருசாக மாற்றம் வரணும் அப்படின்னா, அப்போ பெருசாக நம்ம எதை அடையணும்னு ஆசைப்படுறோம், எதை நோக்கி போகணும், எது நமக்கு முக்கியமானது, எது இருந்தால் வாழ்க்கையில் நம்ம எல்லாமே கிடைச்சதா நம்ம திருப்தி அடைவோம், அது மேலே தான் நம்ம முழுமையான ஒரு கவனத்தை வைக்கணும். அதை அடையிறதுக்கு நமக்கு தேவையானது பணம், வேலைவாய்ப்பு, சம்பளம், இப்படி எது ஒன்றாலும் இருக்கட்டும், வாகனம், வீடு, எது ஒன்றாலும் இருக்கட்டும், அது எல்லாமே கருவிகள். ஓகேங்களா? நம்ம கருவிகள் மேலே கவனம் செலுத்தக்கூடாது. அந்த கருவிகள் மூலியமாக நம்ம கிடைக்கக்கூடிய திருப்தியான ஒரு வாழ்க்கை மேலே நம்ம கவனத்தை செலுத்தணும். நீங்கள் எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதற்கு தேவையான பொருட்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்துவதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை மேலே கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழுதல், உங்கள் உணர்வு, உங்கள் செயல்பாடு, இது எல்லாமே அந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியில் நீங்கள் நிரம்பி மனதளவில் இருக்கணும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு அழகான உடை வேணும் அப்படின்னா அந்த உடை மேலே தான் உங்கள் கவனம் இருக்கணும். ஓகேங்களா? அந்த உடை நீங்கள் உடுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கவனம் அந்த உடை மேலே தான் இருக்கணுமே தவிர, அந்த உடையை தச்சு தர தையல் மிஷின் மேலேயோ, ஊசி மேலேயோ, நூலு மேலேயோ, துணி மேலேயோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் கருவிகள். அதுபோல தான் பணம் கூட ஒரு கருவி தான். ஓகேங்களா? நீங்கள் கருவி மேலே கவனத்தை வைக்காதீங்க. அந்த கருவி மூலயமா உங்களுக்கு என்ன வாங்கணும், என்ன அடையணும், என்ன பொருள் வேணும், என்ன வசதி வாய்ப்புகள் வேணும், அது மேலே தான் கவனத்தை செலுத்தணும். ஓகேங்களா? நீங்கள் ஆசைப்படுற, விருப்பப்படுற எதுவாக இருந்தாலும் அது பணம் என்ற கருவி மூலியமாக தான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஆசைப்படுற எதுவாக இருந்தாலும் பணமே இல்லாமல் கூட பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் இல்லை பணம் தான் கேட்குறீங்க அப்படின்னா, பணத்தை வச்சு நீங்கள் ஏதோ ஒன்று வாங்க தானே போகிறீங்க. ஏதோ ஒரு செல்வாக்கு மிக்க ஏதோ ஒரு பொருள், ஏதோ வசதி வாய்ப்புகளை வாங்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? பணத்தை வச்சே வாழ போகிறதில்ல. பணம்ங்கிற கருவியை பயன்படுத்தி நம்ம வசதி வாய்ப்புகளை, நமக்கு தேவையான விஷயங்களை வாங்க தான் போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது பணம் என்ற கருவியை பயன்படுத்தி நீங்கள் என்ன பொருள், எந்த வசதி வாய்ப்புகள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய உறவுகள், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய மகிழ்ச்சி, இது என்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்து மேலே தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். அதுதான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கணும். இப்படி கேட்கும்போது பிரபஞ்சம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பணம் மட்டும் வழி அல்ல, பல வழிகளில் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் அது எந்த வழியில் வரும், எந்த ரூபத்தில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யாதீங்க. அது பிரபஞ்சத்துக்கு லட்சக்கணக்கான வழிகள், கோடிக்கணக்கான வழிகள் பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனால் இது என்னுடைய உழைப்பில் தான் வரணும், என்னுடைய வருமானத்தில் தான் வரணும், என்னுடைய பணத்தின் மூலயமா தான் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. ஏன்னா
இந்த உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கும் அத்தனை விஷயங்களையும் யாருமே தன்னைத்தானே அவங்களுக்கு தேவையானதை உருவாக்கி கொள்வதில்லை. சொல்லப்போனால் இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அரிசி சாதம், அது எப்படி விளையுதுன்னு கூட பல பேருக்கு இங்கே சிட்டியில் தெரியாது, நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொருளும் செடியில் வருதா, மரத்தில் வருதா, புல் பூண்டில் வருதா, எதுவுமே பல பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தேவையான உணவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது. இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம். அது எப்படி உற்பத்தி ஆகுது, யார் உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கன்னு யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம தேவைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மக்கிட்ட வருது. ஓகேங்களா? அதுதான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களுக்கு தேவையானது எப்படி வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் பிரபஞ்சம் கொடுக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் முழு மனதோடு நம்பி நீங்கள் பிரபஞ்சம் நிச்சயம் இது எனக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத 100% ஆழ் மனதில் முழுசாக நம்புங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும். நிறைவாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த 800 கோடி மக்களும் பல நாடுகளாக பிரிஞ்சு இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசாங்கம் இருக்குது. இத்தனை அரசாங்கமும் அத்தனை கோடி மக்களையும் சரியாக நிர்வகிச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது அந்த 800 கோடி மக்களின் தேவைகளையும் இந்த அரசாங்கம் தான் நிர்வாகத்தின் மூலிமா சரியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் இந்த பிரபஞ்சம்தான் கண்காணித்து சரியாக அதுக்கு என்ன தேவையோ ஏதோ ஒரு ரூபத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா? இந்த மனிதர்களுக்கு தான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எறும்புகளுக்கு, காக்கைக்கு, இந்த வன விலங்குகளுக்கு, இந்த பறவைகளுக்கு, இதுக்கெல்லாம் எந்த அரசாங்கம் இருக்குது? எந்த அரசாங்கம் அதை கண்காணித்து அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் 84 லட்சம் உயிர் பேதங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு இனம்தான் மனித இனம். மிச்சம் பாருங்கள், எல்லா உயிர் இனங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் அன்றைக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த ஜீவராசிகள்லாம் எத்தனை நாளைக்கு உயிர் வாழும்னு நினைக்கிறீங்க? ஓகேங்களா? அதிகபட்சம் ஒரு 10 நாள், இல்லை ஒரு மாதம், இல்லை ஒரு வருஷம். ஆனால் அத்தனை ஜீவராசிகளும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். பல்லாயிரம் வருஷமாக அந்த ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கெல்லாம் பிரபஞ்சம் எந்த அளவுக்கு துல்லியமாக அதை கவனித்து அதுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு தருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், இந்த பிரபஞ்சம் மற்ற ஜீவராசிகள் எதுவுமே கேட்காமலேயே அதற்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரக்கூடிய விதிகளோடு செயல்படக்கூடிய இந்த பிரபஞ்சம், அதையும் தாண்டி இந்த 6 அறிவு மனிதன் தனது ஆசையின் மூலியமாக, எண்ணத்தின் மூலியமாக, விருப்பத்தின் மூலியமாக ஆழ்மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வலையை உண்டு செய்ததனால்தான் அவன் விருப்பப்படியே ஆகக் கடவுது அப்படிங்கிற பிரபஞ்ச உத்தரவின் பெயரால் மனிதனின் ஆழமான விருப்பங்கள் அனைத்தும் அப்படியே உருவாகி கொண்டு இருக்கிறது இந்த பூமியில். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் விருப்பம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு செய்யுங்க. எது இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு வாழ்க்கையாக இருக்குமோ அதை உங்கள் விருப்பமாக முடிவு செய்யுங்க. அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு பேராற்றலாக உருவெடுக்கும் போது அப்படியே ஆக கடவுது அப்படிங்கிற உத்தரவு இந்த பிரபஞ்சம் உங்கள் நம்பிக்கையின் பெயரில் கொடுக்கும். நிச்சயம் நீங்கள் எதை நம்பி ஆசைப்பட்டீங்களோ அது நடந்தே தீரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.